அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எமிஸில் வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான சிறாருக்கான திரைப்படம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான போட்டிகளில் பங்கு பெறும் மாணவர்கள் விவரங்களையும் அதற்கான வெற்றி பெற்ற மாணவர்கள் விவரங்களையும் வந்து எமிஸ் வலைதளத்தில் வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும். 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பாரில் எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் லாகின்ல இருக்கனால டேட்டா ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் லாகின் இல்லை அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பரையும் அதற்கான பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்க அப்படின்னா 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு கிளப்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இதில் வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவல் காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அதை வந்து டச் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கிளப் நேம் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூவி ஸ்க்ரீனிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இது வந்துருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா டைப் ஆஃப் காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கதை மற்றும் வசனம், ஒளிப்பதிவு, நடிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து எதை தேர்ந்தெடுக்கணும் அது அந்த இதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. தேர்ந்தெடுத்துட்டு அதில் ஆட் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து காட்டியிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் எந்த வகுப்புக்கு நீங்கள் இப்போ போட விரும்புகிறீங்களோ அந்த வகுப்பு மாணவர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 7th வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். 7th கிளிக் பண்ணுற மாணவருடைய நேம் லிஸ்ட் அதில் காட்டப்படும். அதில் எந்தெந்த மாணவர்கள் வந்து அந்த போட்டியில் பங்கு பெறுறாங்களோ அவங்க அந்த மாணவர்களுடைய நேமை வந்து பக்கத்தில் செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து என்ன பண்ணிங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கொடுத்தோன்னே நமக்கு பார்ட்டிசிபேஷன் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு வந்து ஒரு காலம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் செய்த மாணவருடைய நேம் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து அதோட வகுப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாணவருடைய நேம் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இடத்துல ஷோ ஆகும். நம்ம 7th தான் நம்ம போட்டோம். அதனால் 7th அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த மாணவர் நீங்கள் ஆட் பண்ணிங்களோ நேம் லிஸ்ட் வந்து நமக்கு ஆட் ஆகும். இப்போ ஆட் ஆகிருக்கு அந்த டீட்டெயில்ஸு. அடுத்தது பார்த்திங்க செலக்ட் வின்னர் அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்தெந்த மாணவர்கள் வந்து நம்ம செலக்ட் பண்ணணுமோ அந்த மாணவருடைய விவரங்கள் வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மாணவர்களுக்கான விவரங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதில் வின்னர் 1, வின்னர் 2, வின்னர் 3 அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டும். இப்போது வின்னர் 1, வின்னர் 2 அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு இடம் நீங்கள் ஆட் பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ண முடியாது. அதே மாதிரி வின்னரை செலக்ட் பண்ணிட்டாலும் நம்ம வந்து எடிட் சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதனால் இதை வந்து நம்ம கவனமாக மேற்கொண்டு நம்ம வந்து ஆட் செய்து கொள்ள வேண்டும். இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.